कॉमेडी को नाम है गारंटी லொகேஷன்லாம் பக்காவாகுதுடா. அப்புறம் அந்த பில்டப் கொடுக்குற கேரக்டர் யாரையும் வர சொல்ற நீ? இங்கே வர சொல்லிட்டேன் சார். டேய், இந்த கதையோட கருவே அந்த கதாபாத்திரம் தான்டா. நம்ம படத்துல பில்டப் இல்ல, பில்டப்ல தான் படமே. கரெக்டா இருப்பானா சார்? சார்பான பையன் சார். இதோ வந்துட்டான் பாருங்க சார். இவனா? டேய், 10 பேர் சேர்ந்து பில்டப் கொடுத்தாதான் இவெல்லாம் சாதாரணமாவே தெரியும். இவன் நம்ம படத்துக்கு பில்டப் கொடுக்க போறானா? புது முகங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து தான் பாருங்களேன் சார். நல்லா பண்ணுவான் சார். சர்ரா தம்பி, இது பில்டப் மூவி. நீங்க தான் மெயினா பில்டப் கொடுக்குற கேரக்டர். எல்லாம் சொல்லிருப்பான். இப்போ ஒன்றும் இல்லை, ஹீரோ நடந்து வராரு, நீங்க அவருக்கு பில்டப் கொடுக்குறீங்க. அதான் சீனு. நீங்க பண்ணுங்க, நான் பாக்குறேன். ஆக்ஷன். அவன் வந்தானா? ஐயோ, நீங்க எதிரி கூட்டமே பயந்து ஓடும். அந்த இடி கூட சத்தம் போட பயப்படும். டேய், பின்றான்டா. நான் தான் சொன்னல சார், மாஸ் காட்டுவான். தம்பி சூப்பர்ப்பா. இன்னும் ஒரு சீன் பண்ணி காட்டுப்பா. வில்லன் கிட்ட ஹீரோ பத்தி பில்டப் பண்றேன். ஆக்ஷன். எதுக்குடா அவனை தொட்ட? அவன் சுடு தண்ணியிலேயே கைய விடுவான், உன்னை சும்மாவா விடுவான்? வந்துட்டா 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 வந்துட்டா. டேய், என்னாச்சுடா அவனுக்கு? டேய், வலி பண்ணுதுடா, சாவியாரா. வந்துட்டான்டா ஹீரோ. டேய், லூசாடா நீ. ஒரு நிமிஷம் பாயிண்டா பாவி. சார், இது பில்டப்ல ஒரு அங்கம் சார். என்ன பர்ஃபார்ம் பண்ண விடுங்க. சரா, நீ பண்றா. அவனை சீன்றதோ எரிமலையா நோன்றதோ ஒண்ணுடா, ரெண்டுமே ஆபத்து. டேய், என்னடா திரும்ப லூஸ் மாதிரி பண்றான்? சார், அவன் தான் பர்ஃபார்ம் பண்றேன்னு சொன்னால விடுங்க சார். டேய், இல்லடா, ஏதோ உண்மையில பண்ற மாதிரி இருக்குடா. கீழலாம் ஊண்டான்டா. டேய் தம்பி, டேய் எந்திரா. டேய் டேய் தம்பி, டேய் எந்திரா. டேய் டேய் தம்பி, என்னாச்சுடா? எந்திரா. டேய் டேய், மூச்சு பேச்சு இல்லாம நான் ஆம்புலன்ஸ் போன் பண்றேன் பைத்தியம். டேய் தம்பி, எந்திரா. டேய் லூசாடா நீ. என்ன பண்ற? பர்ஃபார்ம் பண்ண சார், நான் செலக்டா. வில்லனை பயமுத்து சொன்னா என்ன பயமுத்துறடா பாவி. நீ இதுக்கப்புறம் பர்ஃபார்ம் பண்ணாத, என்னால தாங்க முடியாது. நீ செலக்டரா போடா. அத்த மாசம் ஷூட் வாடா. அங்க வந்து எத்தனை பேர் பயமுத்த போறானோ. நான் எங்க தேவா வீடு எங்கனா இருக்கு? யாருப்பா? தேவா. யாருப்பா? தேவானா? யாருப்பா? எத்தனை டே சொல்லுவாங்க தேவானே? போய் நான் வேற கேட்டுக்கிறேன். தம்பி போவாத, நான் சொல்றேன். சொல்லு. அந்த சமுத்திரத்துக்கிட்ட அவனை பத்தி கேட்டனா, அந்த கடல் கூட அவனை பத்தி சொல்லும். ஆனா கட்சி வரைக்கும் நீ சொல்ல மாட்டல. இருப்பா, சொல்றேன். அவனோட பாதம் சிறுசுதான், அதனாலதான் 3ஆம் நம்பர் தெருவு போடுறான். இப்ப சொல்லுவியா மாட்டியா? இருப்பா, ஹிஸ்டரி என்ன சொல்லுதுன்னா வரலாறு சொல்லுதுப்பா. நானும் பாத்துனே அடிக்கிற நோ அட்ரஸ் கேட்டா சமுத்திரக்கனி 3ஆம் நம்பர் செருப்புன்னு வளருங்கிறானா? நீ வாப்பா, நான் சொல்றேன். சா வச்சிருவேன். யாருப்பா? தேவானா? சார் வணக்கம் சார். டீ, காஃபி, பிஸ்கெட், சம்சா, மிச்சர் எதனா சாப்பிடுறீங்களா? அண்ணா, இது போன் கடை தானே? ஆமா சார், நாங்க கஸ்டமரை கெஸ்ட் மாதிரி ட்ரீட் பண்ணுவோம். இது ஜஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ரி சார். என்ன சார் சாப்பிடுறீங்க? ஒரு டீனா? தம்பி, சாருக்கு ஒரு டீ எடுத்துனாப்பா. சொல்லுங்க சார், என்ன மொபைல் சார் பாக்குறீங்க? K20 இருக்கானே? K20யா? என்ன சார், மொபைல் வாங்குனீங்களா, பாம் வாங்குனீங்களா? இருங்க, போலீஸ் போன் பண்றேன். அண்ணா என்னாச்சுண்ணா? அப்புறம் என்ன சார், போன் கடையில வந்து பாம் கேட்டுன்னு இருக்கீங்க? போன வருஷம் மட்டும் அந்த மாடல்ல 1000 போன் வெடிச்சிருக்கு தெரியுமா? மிலிட்டரியில அந்த பாமா யூஸ் பண்ண போறாங்கன்னு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு சார். அண்ணா, அந்த போனை பத்தி வீடியோ எல்லாம் பார்த்து தானே வந்தேன். அந்த மாதிரிலாம் கேள்வியே படலண்ணா. நீங்க கேள்விப்பட வாய்ப்பே இல்ல. கட்டுறது கையளவு, கல்லாதது உலகளவு. அதுல ஒண்ணுதான் சார் இந்த P10 மொபைல். சார், ஆக்சுவலா அது டச் ஸ்கிரீன் மொபைல் சார். நீங்க உங்க விரல் நுனியிலேயே எல்லாத்தையும் யூஸ் பண்ணலாம் சார். அப்ப நான் என்ன நாக்கு எனக்கு தான். ஆக்சுவலா நீங்க இத நாக்குல கூட யூஸ் பண்ணலாம் சார். நீங்க இந்த போன்ல கால் பண்ணலாம், மெசேஜ் பண்ணலாம். கால்குலேட்டர்ல ஒரு சூப்பரான ஆப்ஷன் இருக்கு பாருங்களேன். 2 + 2 4. ஓ மை காட் சார், பாத்தீங்களா? நீங்களே அதிர்ச்சியில உறைஞ்சு போயிட்டீங்க. உன்ன ஏதோ டிவில பார்த்த மாதிரியே இருக்கு சார். அது பர்சனல் விட்டுருங்க சார். இந்த போனோட கேமரா குவாலிட்டியை பத்தி நான் சொல்லியே ஆகணும். கிறிஸ்டல் கிளியரா இருக்கும். இதோ பாருங்களேன். நான் பனிமூட்டமா தெரியுது சார். அது ஃபில்டர் விடுங்க சார். நான் பர்சனலா சொல்றேன். இந்த போன் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே வராது சார். பொண்டாட்டி பிரச்சனை, கடன் பிரச்சனை, வீடு பிரச்சனை, எந்த பிரச்சனையும் இல்ல சார். இந்த P10 வாங்குனீங்கன்னா உங்களுக்கு ஆபத்தே வராது சார். தொட்டதெல்லாம் தொடங்க வீடு தேடி லட்சம் வரும் சார். நான் லோக்கல் சேனல்ல ராசிகள் மோதிரம் வைக்கிற மாதிரி பேசுங்க சார். இந்த P10 எனக்கு P10 வானாடா, K20 தான்டா வேணும். அந்த போனை பத்தி எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டேன்டா. தயவு செஞ்சு இருந்தா குறா இல்ல, நான் கிளம்புறேன் சார். இருங்க சார், சாரி சார், கோவப்படாதீங்க சார். இந்த P10ல ஹெட்செட் விடுற ஓட்டலாம் இருக்கு சார். P10 இன்னொரு வாட்டி சொல்லாதடா. இந்த போனையே நான் இப்பதான் கேள்விப்படுறேன். நீ டார்கெட் முடிக்கிறது வசரம் தான் இப்படி பண்ணனு பச்சையா தெரியுதுடா. இந்த ஒரு போனை வித்தா எவ்வளவு உனக்கு கமிஷன்? 500 ரூபாய் சார். இந்தடா, எனக்கு K20 காட்டுறேன் இப்போ. சார், P10 குப்பை சார். ரமேஷ் சாருக்கு அந்த K20 எடுத்து காட்டுப்பா. K20 வெடியோண்ணா சார், சும்மா சொன்னேன் சார். சூப்பர் போன் சார். நானே 2 வருஷமா அத யூஸ் பண்ணுகிறேன். நீங்க போய் வாங்க. சார் வணக்கம் சார். டீ, காஃபி, பிஸ்கெட், சம்சா, மிச்சர் எதனா சாப்பிடுறீங்களா? ஒரு காஃபி, ஒரு பிஸ்கெட், ஒரு சம்சானே. தம்பி, சார் சொன்னதெல்லாம் எடுத்துட்டு வந்துருப்பா.
சார் ஆர்டர் பண்றத பார்த்தா ஐபோன் வாங்க வந்திருக்கீங்க போல. ஐபோன்லாம் ஒண்ணுமே இல்ல சார், நம்ம P10 பறக்கும். அண்ணா போன்லாம் வாங்க வரலண்ணே, கார்டு ரீடர் கொடுங்கண்ணே. கார்டு ரீடரா? தம்பி நில்லு. 20 ரூபா கார்டு ரீடர் வாங்க வந்துட்டு காஃபி மிக்சர் சம்சலாம் உங்க சாப்பிட்டு இருப்பியா? படாகம். நான் ஒரு பால் 2 மேரிகோல்டு பிஸ்கட் கொடுங்கண்ணா. அந்த பிஸ்கெட் இல்ல. சரி மில்க் பிஸ்கட் கொடுங்க. இல்ல. சரி குட். இல்ல. சரி என்ன ஆகுது வந்து கொடுண்ணா. நாக்கு வலிக்கிற கம்பி இருக்கு குடுப்பா. நோ வேறதா பிஸ்கட் இந்த வந்து கொடுண்ணா. அப்படி கேளு, எதனா ஒண்ணு கொடுண்ணா. இதா இருக்கு. நோ இதானா மேரிகோல்டு பிஸ்கட், எதனா ஃபர்ஸ்ட் கேட்டேன் நானு. நாங்க இத மாரி பிஸ்கெட்னு. நோ நானா உக்காண்ட பால் யாரனா எடுத்து கொடுப்பா. நோ வீட்ல சொந்தக்காரங்கலாம் வந்துக்கறாங்க, டைம் ஆகுது, நான் சீக்கிரம் எடுத்து கொடுண்ணா. நாடா நீ சும்மா. நான் கலர் வேணும். யோ இப்ப எதுக்கு சலிச்சிக்கிறா? இதான் அவன் கடைக்கு வரவே மாட்டேன், செம்ம மூஞ்சா காமிச்சுன்னு இருப்பேன். என் நேரம் வேற எந்த கடையும் இல்ல, அதான் வந்து தொலைஞ்சேன். சீக்கிரம் குடியா, நான் கிளம்புறேன். நாடா நீ நையன்ற. யோ யாரையா நொய்யின்றா? அடிக்கிற வெயில கஸ்டமர் வந்து நின்னா அப்படி சிட்டின்னு பேசாதீங்கடா, டென்ஷன் ஆகுது எனக்கு. நீ கஸ்டமரா நான் கஸ்டமரா? இது வேணும் அது வேணும் நான் கேட்டுக்கிறேன், நீ வேண்டாம் வரப்பா பண்ணுங்கிற. உங்களெல்லாம் நான் சும்மா பொருள் வாங்குறேன், காசு கொடுத்தானே வாங்குறேன். இப்ப நான் உனக்கு பால் தானே வேணும்? ஆமா. என்ன கலரு? ஆரஞ்சு கலரு. அந்த கலர் இல்ல. சரி வேற என்ன கலர் இருக்கு? பாலே இல்ல. யோ அப்புறம் என்ன கலர் வேணும் கேட்டா? அம்மா தெரிஞ்சுக்கலான்னு கேட்டேன். யோ கண்டென்ஸ் மில்க் இருக்கானா? என்ன கேட்ட? கண்டென்ஸ் மில்க்னா? ஏன்டா நான் கேட்ட பால் பிஸ்கட் 10 நிமிஷமா என் தாவத்துலங்க, உனக்கு கண்டென்ஸ் மில்க் வேணுமா? போடா. நோ வேற எங்க கடை இல்லனா? வேற கடை எல்லாம் வெளியூர் போய் வாங்கடா, எவனும் இவன் கடைக்கு வராதீங்கடா. டேய் பேண்டா வர கஸ்டமர் தொத்தி விடுற. ஆமா இவர் கஸ்டமரை கவுஞ்சி கீச்சிடுவாரு, வரவங்க எல்லாம் மனநிறைவா தான் அனுப்பி விடுவாரு. எவ்வளவுன்னு சொல்லியா குதிரை கிளம்புறேன். 20 ரூபா. இந்தா சில்லற இல்ல. யோ 50 ரூபாய்க்கு சில்லற இல்லையா? காலையில என்ன வியாபாரம் பண்ண? வரவங்க எல்லாம் மூஞ்சி கட்டி அனுப்பி விட்டியா? தேவையில்லாம பேசாத. சரி ஜிபே இருக்கா? இல்ல. அப்ப கூகுள் பே இருக்கா? அது இருக்கு. சரி அந்த மாதிரி தான் நீ பண்ணு, காசு ஓடி வந்து. டேய் தம்பி இருப்பா டேய்.